கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025, 26ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். அதே நேரம் உங்களுக்கும் நண்பர்களுக்குமான உறவுகள்லையும் பிரச்சனைகள் வந்திருக்கும். பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்க கிட்டையும் பாத்தீங்கன்னா நிச்சயம் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்திருக்கும். தற்போது இந்த ராகு பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 6ஆம் இடத்துக்கு வர்ற ராகு பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து கன்னி ராசிக்கு வந்து என்னன்னா நல்ல பலன்களை செய்வார். அதே நேரம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கேது வந்து உங்களுடைய ராசியிலிருந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு கெட்ட பெயர்களை வந்து நிறைய வாங்கி கொடுத்திருப்பாரு. பல பேர்கிட்ட பாத்தீங்கன்னா அவப்பெயர் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். தற்போது இந்த கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு வந்து மே 18ஆம் தேதி போறார். இந்த 12ஆம் இடத்துக்கு வர்ற கேது பாத்தீங்கன்னா கேதுக்கு வந்து அவ்வளவாக உகந்த இடம் கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கான நற்பலன்களை வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு கேதுவை காட்டிலும் ராகுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவான நன்மைகள் நடக்க போகிறது. அதே நேரம் குருவினுடைய 9ஆம் பார்வையானது ராகுவின் மேல விழுவுது. இதனால குரு ராகு சண்டால யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வேலையில பாத்தீங்கன்னா மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை இது எல்லாமே ஏற்பட போகிறது. வேலை பார்க்கும் இடத்துலயும் சரி, வெளியிடங்கள்லயும் சரி, உங்களை சுற்றி இருந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா இப்ப உங்க பக்கத்திலே வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அதனால உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் ஒதுங்கி செல்வார்கள். பல பேருக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால வாங்கின கடன் எல்லாமே அடைபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட நோய்கள் வந்து குணமாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த குருவினுடைய வக்ர காலத்துல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ராகுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள சண்டைகள் எல்லாம் தீர்ந்து திரும்ப வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குரு ராகுவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கு புதிதாக சொத்து சேர்க்கைகள் ஏற்பட போகிறது. பல சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. புதையலுக்கு சமமான யோகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட போகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவனுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா குருவினுடைய 7ஆம் பார்வை பாத்தீங்கன்னா நேரா அவருடைய வீட்டவே பார்க்கிறாரு. இதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து அதிக அளவு மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பல பேரோட வீட்டுல பாத்தீங்கன்னா கிரக பிரவேசங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேரோட வீட்டுல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குருவினுடைய வக்ர காலம் மற்றும் குருவினுடைய அதிசார காலத்துல மட்டும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கோர்ட்டு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேஸ் இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்துல கோர்ட்டு கேஸ்கள் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுல விழுவறதுனால உங்களுக்கு இந்த வருஷம் வந்து செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய செலவுகளை சுருக்கி செய்வது ரொம்ப நல்லது. கேதுவானவர் ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால உங்களுடைய உறக்கத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்க கேதுனால பாத்தீங்கன்னா உறக்கத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாரு. பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீக உணர்வுகள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க பாத்தீங்கன்னா தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த கேதுவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிக அளவு தான தர்மங்கள் செய்து புண்ணியங்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த கேதுவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தீய வழிகளில் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதனால முடிந்த அளவுக்கு தீய வழிகளில் செல்லாமல் இருப்பது நல்லது. அதே நேரம் தீய வழிகளுக்கு பாத்தீங்கன்னா செலவு செய்யாமல் இருப்பதும் நல்லது. இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆசைப்படுவதை வந்து குறைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. கேது மற்றும் குருவினுடைய பார்வையானது உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவறதுனால குடும்பத்துல அந்த அளவுக்கு பெரிதான பாதிப்புகள் என்பது இருக்காது. ஆனாலும் தற்போது நீங்க கண்டச்சனியில இருக்கிறதுனால நிச்சயம் வந்து கணவன் மனைவி இடையே உள்ள உறவுகள்ல மட்டும் நீங்க கவனமாக இருப்பது நல்லது. இந்த கேதுவானவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உங்களுடைய உறக்கத்துல வந்து பிரச்சனை ஏற்படும். இந்த பிரச்சனையினால பாத்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதனாலும் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல சாப்பிட்டு சரியான நேரத்துல தூங்குவதற்கு நீங்க பழகிக்கொள்ளணும். அதே நேரம் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல வந்து என்னன்னா எவ்வளவு சீக்கிரமா தூங்குவது நல்லதோ அந்த அளவுக்கு நீங்க தூங்குனீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படாது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.